முஸ்லிஹூன் என்கின்ற வார்த்தை, முஃப்சிதூன் என்கின்ற வார்த்தை, அதாவது குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள், ஃபசாது விளைவிக்கக்கூடியவர்கள், முஸ்லிஹூன் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள். இந்த இரண்டு வார்த்தையும் குர்ஆனில் நிறைய இடங்களில் ஒன்றுக்கொன்று அதாவது அருகே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சீர்திருத்தம் என்றால் என்ன என்று நாம் சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். பெரிய ஆய்வுகள், பெரிய விளக்கங்கள், பெரிய வாசிப்புகள் தேவையில்லை. சீர்திருத்தம் என்றால் சாதாரணமாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் சீர்திருத்தம் என்பது நாம் சாதாரணமாக புரிந்து கொள்வதை விட கொஞ்சம் கூடுதலான செய்திகள் என்ன செய்யும், அதிலே இருக்கும். நாம் சாதாரணமாக புரிந்து கொண்ட சில விஷயங்களில் கூட பலவிதமான அதாவது அந்த புரிதல்களில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டியும் இருக்கும். அதனால் அல் இஸ்லாஹ் ஃபில் கிதாபி வஸ் சுன்னா, சீர்திருத்தம் அல்லது இஸ்லாஹ் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை கொஞ்சம் சுருக்கமாகவும், அந்த இஸ்லாஹுடைய பகுதியில் மிக முக்கியமான ஒரு பகுதியான இஸ்லாஹு தாத்தில் பைன், பிரச்சனை சர்ச்சைப்பட்டவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்தல் என்கின்ற பகுதியை ஓரளவு தெளிவாகவும் பேசுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஒரு முக்கியமான, இஸ்லாம் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை மனதிலே பதிய வைத்திருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், சீர்திருத்தம் என்பது வெறுமனே சச்சரவு இல்லாமல் சமாதானமோடு வாழுதல் என்று குர்ஆனும் சுன்னாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எங்கேயும் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், உலக பார்வையில் சில வேளைகளில் அந்த அர்த்தம் தான் கூடுதலாக இருக்கும். இப்ப நாங்கள் பேசுகின்ற நேரங்களிலும், எங்களது அன்றாட வாழ்க்கையில் பேசுகின்ற நேரங்களிலும் இயல்பாக அந்த கருத்தில் தான் பேசுகிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் இஸ்லாஹ் என்பதை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், இரண்டு பேர் சர்ச்சைப்படாமல் இருப்பதற்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவது என்கின்ற கருத்தில் இஸ்லாஹ் இல்லை, குர்ஆனிலும் இல்லை, சுன்னாவிலும் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனும் சுன்னாவும் இஸ்லாஹ் என்பதை எப்படி பேசுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், எது உண்மையோ, எது ஹக்கான ஒரு விஷயமோ, எது எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் நியாயம் என்கின்ற ஒரு பக்கத்துக்கு வழிகாட்டுகிறதோ, அதில் உறுதியாக நிலைத்திருத்தலைத்தான் குர்ஆன், சுன்னா, இஸ்லாஹ் என்ற வார்த்தையோடு பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். பல இடங்களிலே குர்ஆனும் சுன்னாவும் அதை சொல்கிறது. நம் ஒன்றை சரி கண்ட பின்னால், அது உலக விஷயமாக இருக்கலாம், தீனுடைய விஷயமாக இருக்கலாம், ஒன்றை சரி கண்டு இதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று முடிவெடுத்த பின்னால் இஸ்லாஹ் என்பதை குர்ஆன் எப்படி விளங்கப்படுத்துகிறது என்றால், அதை மக்களுக்கு மத்தியில் புரிய வைப்பதும், அதன் பக்கம் அவர்களை அழைப்பதும், அதன் பக்கம் அழைக்காதவர்களோடு முயன்று கொண்டிருப்பதும், இதுதான் இஸ்லாஹே தவிர இதை விட்டு கொடுத்தால் சேர முடியும் என்றால் அதை குர்ஆனும் சுன்னாவும் இஸ்லாஹ் என்று என்ன செய்யவில்லை, எங்கேயும் சொல்லவில்லை. நீங்கள் பல இடங்களிலே குர்ஆனும் சுன்னாவிலும் இதை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஓதக்கூடிய சூரத்துல் பக்ரா, அதிலேயே அல்லாஹு தஆலா அழகாக ஒரு சில விஷயங்களை இந்த இஸ்லாஹ் பற்றி சொல்லி காட்டுகிறான். வ இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்தி காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன் வலாக்கின் லா யஷ்உரூன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு வ இதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், நீங்கள் இந்த உலகத்தில் ஃபசாது செய்ய வேண்டாம், குழப்பங்கள் செய்ய வேண்டாம், சச்சரவுகள் ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா, அப்படித்தான் நாங்கள் செய்வோம் என்பதல்ல. காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் இஸ்லாஹ் செய்கின்றவர்கள் தான், நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றவர்கள் தான், நாங்கள் நியாயப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் என்று பதில் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா துஃப்ஸிது என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றவர்கள் தான் என்று பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள்தான் குழப்பம் செய்கின்றவர்கள், அவர்கள்தான் ஃபசாது விளைவிக்கின்றவர்கள், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறான். இஸ்லாஹ் என்பது, சீர்திருத்தம் என்பது ஒரு முடிந்த முடிவின் பக்கம் அழைத்தல், நியாயத்தின் பக்கம் அழைத்தல் என்பதுதான் இஸ்லாஹ். அதன் பக்கம் அழைக்காத பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களை, இப்ப நான் சொல்வது ஒரு முன்னோட்டம். இஸ்லாஹ் என்பதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்ளல் என்பதற்காக, அதாவது சமாதானம் செய்து வைத்தல், சீர்திருத்தம் செய்து வைத்தல் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் பொதுவாக எங்களது பழக்க வழக்க பாசை அப்படி அல்ல. எப்படியாவது விட்டு கொடுத்து சமாதானமாக இருத்தல், சண்டை இல்லாமல் இருத்தல் என்பதை நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம்.
அது இஸ்லாம் அதை முழுமையாக மறுக்கவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த வட்டத்தை சுருக்கி வைத்திருக்கிறது. அது இந்த பகுதியில் நிகழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளலாம், அப்படி சுருக்கி வைத்திருக்கிறது. இஸ்லாமிய பார்வையில் நீங்கள் முதலாவது இஸ்லாஹ் என்று சொன்னாலேயே நியாயத்தின் பால் மௌனம் காக்காமல் இருத்தல் தான் இஸ்லாஹ். இதை நீங்க நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஃபசாது செய்கின்றவர்களை பார்த்து என்ன சொல்கிறது? லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் ஃபசாது செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. இல்லை என்றால் அப்படி சொல்லாம இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா இல்லையா? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். குர்ஆன் சொல்லுது வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் ஃபசாது செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தை என்ன? நாங்கள் முஸ்லிஹூன்கள், நாங்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்கள் என்று பதில் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதை குர்ஆன் ஒரு இடத்திலே அதனுடைய வசன நடையில் அழகாக சொல்கிறது. வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி வ அகாமுஸ் ஸலா இன்னா லா நுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அழகான ஒரு வசனம். நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல நீங்க கேட்டிருப்பீங்க அஜ்ரல் முஹ்சினீன் என்று வரும். அஜ்ரல் முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம், அவருடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம்னு பல இடங்களிலே குர்ஆன் சொல்லும். ஆனா இந்த இடத்துல முஹ்சினீன் என்று சொல்லல. இந்த இடத்துல குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால் முஸ்லிஹீன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம், இஸ்லாஹ் செய்யக்கூடியவருடைய கூலியை வீணாக்க மாட்டோம். ஆனால் அந்த வசனத்தை அந்த குர்ஆன் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? குர்ஆன்ல எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த அதாவது அம்சக என்ற சொல் பற்றி பிடித்தல் என்று அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னா வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், மஸ்ஸக என்று சொல்றது பற்றி பிடித்தல், விட்டு கொடுக்காமல் பிடித்தல். அதாவது மிக ஊண்டி பிடிக்கிறது இருக்குது, மிக அழுத்தமாக பிடித்தல், அதுக்கு மஸ்ஸகன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்க வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், யார் இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ வ அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ இன்னா லா நுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை இங்கே மறைமுகமாக எங்களுக்கு சொல்கிறார். எப்பொழுதும் இஸ்லாஹ் என்பது விட்டு கொடுக்கின்ற அம்சத்தில் வராது, விட்டு கொடுக்கின்ற அம்சத்தில் இஸ்லாஹ் வராது, அது இஸ்லாஹ் அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஃபசாதுக்கு துணை செய்வதாக அது அமையும், ஃபசாதுக்கு துணை செய்வதாக அது அமையுமே ஒழிய ஒரு நாள் என்ன செய்யாது, அது இதாக அமையாது. ஆனால் பொதுவாக குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில் ஒரு செய்தியை பார்க்கலாம். அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த சமுதாயத்தினர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவ்வளவு நான் சொல்வது இஸ்லாஹை பற்றிய சரியான ஒரு பார்வை எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எங்கள் சமுதாயத்துக்கு இடையில அதாவது நாங்கள் என்ன செய்கிறோமோ அவைகளோடு முரண்படுவதுதான் உங்களுடைய நோக்கம். இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு. எங்களோட முரண்படுறதுதான் நோக்கம். அதுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உலக பார்வையில் அந்த பதில் பிழை. அவர் என்ன சொன்னார்னா, இன் உரீதுல் இஸ்லாஹ இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாது, நான் இஸ்லாஹை தவிர, சமாதானத்தை தவிர, சீர்திருத்தத்தை தவிர வேறு எதனையும் நான் விரும்பவில்லை இங்க. ஆனா அந்த ஊர் நல்லா தான் இருந்து சமாதானமா. இவர் தான் ஆரம்பிச்சார். யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் கடவுள் அவரைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், நான் இறைவனது தூதர், இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், அவர் தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட். ஆனா அவர் என்ன பதில் சொன்னாரு? இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாது, நான் விரும்புவதெல்லாம் சீர்திருத்தத்தை, என்னால் முடிந்த அளவுக்கு நான் சமாதானத்தை தான் விரும்புகிறேன், சீர்திருத்தத்தை தான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், உலக விஷயங்களாக இருந்தால் நியாயம், குர்ஆன் சுன்னா மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் ஹக், இது ரெண்டும் நிலைத்திருந்து கொண்டு மற்றவர்களோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற முறை தான் இஸ்லாஹ் என்பதை குறிக்கும். ஒன்றை விட்டு கொடுப்பது மட்டும் தான் இஸ்லாஹ் என்று சொல்லவில்லை. ஆனால் விட்டு கொடுப்பது என்பது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான பகுதிகள் ஒன்று. ஆனால் அதுதான் இஸ்லாஹ் என்று என்ன செஞ்சிடக்கூடாது, முழுமையாக நாங்கள் எப்பொழுதும் விளங்கிவிடக் கூடாது. இதனால மனதில் பதிந்து கொள்ளுங்கள், நியாயம், ஹக், உண்மை, நேர்மை, இதில் நிலைத்திருத்தலை தான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு பல இடங்களிலே இஸ்லாஹாக சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான வசனம் சூரத்துல் பக்ராவுடைய ஒரு வசனம். இரண்டாவது நான் இப்பொழுது சொன்ன வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி வ அகாமுஸ் ஸலா இன்னா லா நுதிஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், நாங்கள் சீர்திருத்தவாதிகளுடைய கூலியை வீணாக்குவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாஹ் என்பதற்கு இஸ்லாத்துடைய பார்வை இதுதானாக இருந்தால், இஸ்லாத்துடைய பார்வை இதுதானாக இருந்தால், இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் விரிவாக பொதுவாக சொல்லிவிட்டு
குறிப்பாக நான் எந்த பகுதியில் குறிப்பாக அதாவது முன்னிறுத்தி பேசவே நினைக்கிறேன் அந்த பகுதியை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனிலே இஸ்லாஹ் என்கின்ற வார்த்தை பலவிதமான விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா உபயோகிக்கிறான். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹு தாலா எந்த ஒரு கிராமங்களையும் அழிப்பது இல்லை, அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக எந்த கிராமத்தையும் இறைவன் அழிப்பது கிடையாது. எதுவரைக்கும் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அவர்களில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலம் எல்லாம், அவர்கள இஸ்லாம் சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இறைவன் எந்த ஒரு கிராமங்களையும் அழிப்பது கிடையாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இங்கே துல்ம் என்பது என்ன? முதலாவது துல்ம் என்றது இஸ்லாத்துடைய பார்வையில் முதல் துல்ம் எது? அநியாயம் எது? அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஷிர்க் வைத்தல். இதுதான் மிகப்பெரிய அநியாயம். அது இருந்தால் கூட நான் எந்த ஊரை அழிக்க மாட்டேன் அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அது இருந்தால் கூட அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன். எதுவரைக்கும் அந்த ஊர்ல இஸ்லாஹ் நடந்தால், சீர்திருத்தம் நடந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் உலகத்துடைய பார்வையில் நீங்கள் எடுத்தீங்க என்று சொன்னா, அல்லது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள மத, அதாவது வெறித்தனமாக நடக்கக்கூடிய மதவாதிகளுடைய பேச்சுக்கள்லாம் எடுத்தீங்க என்று சொன்னால், இதுதான் ஃபசாத் என்று சொல்வார்கள், இதுதான் ஃபசாத் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அவர்கள் சீர்திருத்தவாதிகள் இருக்கின்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாஹ் என்ற வார்த்தையை சுருக்கி விடக்கூடாது. ரெண்டு பேர பிரச்சனையை சமாதானப்படுத்தி வைக்கிற மட்டும்தான் இஸ்லாஹ் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. இஸ்லாஹ் என்பது ஆரம்பம் தொடக்கம் இந்த உலகத்திலே எந்த நியாயத்தின் பக்கம் இந்த மக்களை கொண்டு வர வேண்டுமோ, எந்த நியாயத்தின் பக்கம் அந்த மக்களை எடுக்க வேண்டுமோ, எல்லா விஷயங்களையும் இந்த இஸ்லாஹ் என்ற வார்த்தை குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த வார்த்தை இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதுபோல இஸ்லாஹ் என்பதை நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும். அதாவது இது இப்ப நான் இப்ப சொன்னது என்னன்னா இஸ்லாஹுல் அகீதா, அகீதாவிலே சீர்திருத்தம் கொண்டு வருதல், அதுக்கு பேர் இஸ்லாஹ், அதுக்கு பேர் இஸ்லாஹ் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போல இரண்டாவது அம்சம், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஃபசாதுகள், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மோசமான கெட்ட குணங்கள், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வுகள், இவைகளை சீர்திருத்துவதற்கும் இஸ்லாஹ் என்ற வார்த்தை குர்ஆனும் சுன்னாவும் என்ன செய்கிறது? சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத அல் இஸ்லாமு கரீபன் வ சயஊது கரீபன் கமா பத ஃபதூபா லில் குரபா. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதஹுன் நாஸ், அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதஹுன் நாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மார்க்கம் அரிதான ஒரு அறிமுகத்தில் ஆரம்பித்தது, எல்லாரும் அதை புதுசா பார்த்தாங்க. வசயஊது கரீபன் கமா பத, அந்த நிலைமை மறுபடி வரும், அந்த நிலைமை மறுபடி வரும். அப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி மார்க்கம் அந்த நிலைமைக்கு அடைந்ததோ, அரிதான நிலைமை அடைந்ததோ, அந்த நேரத்திலும் அந்த தீனை கடைபிடிக்க கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள், அவர்கள் குரபாக்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, இந்த குரபாக்கள் யார் தெரியுமா? அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதஹுன் நாஸ், மக்கள் என்னென்ன குழப்பங்களை ஏற்படுத்தினார்களோ, எதை சீர்கெடுத்து விட்டார்களோ, அவைகளை சீர்திருத்துவார்களே, அவர்கள் தான் அந்த அதாவது குரபாக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? யுஸ்லிஹூன், இஸ்லாஹ். ஆனா இஸ்லாஹ் என்ற வார்த்தை வெறும் சமாதானத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா வெறும் சமாதானத்துக்கு மட்டும்தான் குர்ஆன் உபயோகப்படுத்தியதா இல்லை, ஹதீஸ் உபயோகப்படுத்தியதா இல்லை. சொல்ல போனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை எதிர்த்தால், உலகத்தில் ஒரு சமுதாயத்தையோ ஒருவரையோ பகைக்க வேண்டும் என்றால் மிக பாரமான விஷயம் எது தெரியுமா? தவறை சுட்டி காட்டுவதுதான். அதான் உலகத்தில் மிக பாரமான, மற்ற எல்லாத்துல கூட சமாதானமாகிடலாம், மிக பாரமான விஷயம் தவறை சுட்டி காட்டுவது. தவறை நீங்க ஏமாத்தி இருக்கலாம், சண்டை வேறு வேறு விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம், அது கூட மிக பாரமானது கிடையாது. அவருடைய குற்றச்சாட்டை நம்ம சொல்லி காட்டுவது இருக்கிறதே, அதை சீர்திருத்த நோக்கத்தில் சொல்லுவது இருக்கிறதே, அதுதான் உலகத்தில் பாரமான விஷயம், மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால தான் அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் அதுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன வார்த்தை என்ன? இஸ்லாஹ். அதுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன வார்த்தை என்ன? இஸ்லாஹ். அதாவது உலக பார்வையில் சொன்னா உச்சகட்ட குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது.
ஒத்தனை போய் தடுக்கிறது, இது பிழை, இது கூடாது, இது முரண் அப்படி என்கின்ற அம்சம். இதுக்கு குர்ஆனும் சுன்னாஹ் சொன்ன வார்த்தை வந்து இஸ்லாஹ் என்ற வார்த்தை. எனவே இஸ்லாஹ் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாம உலகியல் ரீதியாக பார்த்து விடக் கூடாது. சீர்திருத்தம் என்ற வார்த்தை சுருக்கி பார்த்து விடக் கூடாது. இஸ்லாஹ் என்பது ஷிர்க்ல இருந்து சாதாரண இரண்டு பேருக்கு இடையிலான பிரச்சனை வரைக்கும் இஸ்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆனும் சுன்னாஹும் என்ன செய்கிறது, சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விரிவான பதிவு வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இது இரண்டாவது அம்சமா. மூன்றாவது பாருங்க, அப்ப சமுதாயத்தில் ஏற்பட்ட விஷயங்களில் குழப்பங்களை மாற்றுவதற்கும் இஸ்லாஹ் என்ற வார்த்தை என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாஹ் என்கின்ற வார்த்தை இது ஆரம்பமாகவும் சொல்லலாம், மூன்றாவதாகவும் சொல்லலாம். இஸ்லாஹ் என்ற வார்த்தை இன்னொருவரை சமாதானப்படுத்துவதை மட்டுமல்ல, தன்னை சீர்படுத்துவதற்கும் இஸ்லாஹ் என்ற வார்த்தை குர்ஆனில் என்ன செய்கிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்னொத்தனை சீர்படுத்துவதற்கல்ல, தன்னை சீர்படுத்துறானே இதுக்கும் சீர்திருத்தம் அப்படி என்றது குர்ஆனும் சுன்னாவும் தன்னை சீர்திருத்துவதற்கு என்ன செய்கிறது. ஒரு மனிதன் தன்னை தானே சீர்திருத்திக் கொள்வதற்கு அந்த அஸ்லிஹு என்ற வார்த்தை என்ன செய்கிறது, குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். குர்ஆன் இதை இன்னொரு இடத்துல வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் என்று சொல்கிறது. குர்ஆன் ஒரு இடத்துல வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அவர்களது பெற்றோர்களில் எவர்களெல்லாம் சீர்திருந்தினார்களோ, அதாவது பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனிலே பல இடங்களில் நல்ல அமலுக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன, நல்ல அமலுக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன, அமலு சாலிஹாத். அமலு சாலிஹாத் என்ன, அஸ்ல அரபுல சாலிஹ் என்ன தெரியுமா, பொருத்தம் அர்த்தம். பொருத்தமான வேலையை செய்தல். சாலிஹ் அப்படின்னா என்ன, அது பொருத்தம் என்று அர்த்தம். ஃபாசித் என்ன, பொருத்தம் இல்லை என்று அர்த்தம். இந்த வார்த்தை குர்ஆன் வ அமில சாலிஹன் அமலு சாலிஹாத், இந்த வார்த்தையை குர்ஆனும் சுன்னாஹும் சொல்வதை பார்க்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் தனி மனித சீர்திருத்தத்தை தான் என்ன செய்கிறது, கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தனி மனித சீர்திருத்தத்தை தான் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆனும் சுன்னாவும் ஒரு மனிதன் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளுதல் என்பதையும் குறிக்கின்ற அமைப்பில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பார்வை தருவதற்கு மட்டும்தான் இந்த பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம். இஸ்லாஹ் என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று முக்கியமான பிரதானமான அம்சங்களாக குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு கோடிட்டு காட்டினாலும், இது அல்லாமல் இஸ்லாஹ் என்கின்ற வார்த்தை பல விரிவான அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இதை நவீன காலத்திலே பேசக்கூடிய பல அறிஞர்கள் பலவிதமாக பிரிப்பார்கள். ஒன்று இஸ்லாஹுல் அகீதா, அகீதாவி சீர்திருத்தம், அதே போல அதாவது இஸ்லாஹுல் முஜ்தமா, சமுதாய சீர்திருத்தம், அதே போல இஸ்லாஹு சியாசி, அரசியல் சீர்திருத்தம், இஸ்லாஹுல் இக்திசாதி, பொருளியல் சீர்திருத்தம் என்ற வார்த்தைகளோடு குர்ஆன் சுன்னால எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கான நபிமார்களுடைய உதாரணங்கள் குர்ஆனும் சுன்னாவும் விரிவாக பேசுவதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது சம்பந்தமாக நான் முழுமையாக சொல்ல இங்கே வரவில்லை. மாற்றமாக இஸ்லாஹ் என்ற ஒரு பார்வை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வர வேண்டும், அந்த அடித்தளம் ஒன்று வர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிகளை நான் சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு அடுத்தபடியாக குர்ஆனும் சுன்னாவும் அழுத்தி பேசக்கூடிய இஸ்லாஹ் என்ற வார்த்தை பல இடங்களில் எதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், வஅஸ்லிஹு ذات பைனிக்கும், வஅஸ்லிஹு ذات பைனிக்கும், உங்களில் சர்ச்சைப்பட்டவர்களுக்கு மத்தியில், பிரச்சனை உரியவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள். சர்ச்சை, பிளவு எதனால் ஏற்படுகிறதோ அதனால் சமாதானம் செய்து வையுங்கள் அப்படி என்று சொல்லி குர்ஆனும் சுன்னாவும் பல இடங்களில் சொல்வதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாஹு தாத்தில் பைன் என்ற பகுதி சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சர்ச்சைப்பட்டவர்களுக்கு இடையில் சீர்திருத்தம் செய்வதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், ஒரு அழகான ஒரு சம்பவம், அது சுருக்கமாக சொல்கிறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு தொழுகையில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. இடையில வந்து சேர்றாங்க. அந்த செய்தியுடைய ஆரம்பம் எப்படி வருதுன்னு சொன்னால், ஏன் அந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய நேரத்தில் வந்து சேர முடியாம போனது என்று சொன்னா, இரண்டு கோத்திரத்தினர்களுக்கு மத்தியில் ஒரு சச்சரவு, ஒரு பிரச்சனை. அதை சமாதானம் செய்து வைக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருந்தார்கள். ஃபஹதரத்திஸ் ஸலா, தொழுகை நேரம் என்ன செஞ்சீங்க, வந்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எங்கட பள்ளி இமாம் மாதிரி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இல்லை என்று சொன்னா மக்கள் தொழுகைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முன்னுக்கு போக மாட்டாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த மாதிரி பிந்தின நேரத்தில் ஒரு தடவை பிந்துறாங்க,
ஒரு அதாவது சுபஹ் தொழுகையில பிந்திராக ரசூலுல்லாஹ் ஒரு ரக்காத்துக்கு ஒரு தடவை தான் சரியா, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிந்தினார்கள். அப்படி பிந்திய நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் முன்னுக்கு போய் தொழுகை வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ரக்காத் எழுப்பி தொழுகிறாங்க. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எழுப்பி தொழுத உடனே சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கட நிலைமை என்னன்னா டைமுக்கு தொழுதா சுப்ஹானல்லாஹ்னு சொல்ற நிலைமை. அங்க வந்து ஒரு ரக்காத் மிஸ் ஆகின உடனே சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சலாம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அஹ்சன்தும், நீங்கள் செய்தது நல்ல வேலை, இதுக்கு பிறகு இந்த நிலைமை ஏற்பட்டாலும் அப்படி செய்யுங்கள். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை இப்படித்தான் நபி தோழர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்று தெரிந்திருந்தும் சில பொழுது தூங்கி இருக்கிறாங்க. நபி தோழர் பள்ளி வாயில என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வராம லேட் ஆகி தூங்கி இருக்கிறாங்க. இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி ஆரம்பிக்கிற அழகான செய்தி என்னன்னா, சமாதானம் செய்து வைக்க போனார்கள், அதுல லேட் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு வாராங்க, அபூபக்கர் அவங்க தொழுவிச்சுக்க நிற்கிறாங்க. இடையில வந்து தான் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. இஸ்லாஹுதாத்தில் பைன், பிரச்சனை சர்ச்சை பிளவு வரக்கூடியவர்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்தி வைத்தல் என்பது அதாவது மிக முக்கியமான ஒரு அம்சம். பாருங்க, குர்ஆன் இன்னொரு வகையில் சொல்லி, இதை சுன்னாவா யாரும் நினைக்கல, இதை சுன்னாவா நினைக்கல. இன்னும் சொல்ல போனா பிரிக்கிறத தான் நிறைய பேர் சுன்னாவா செஞ்சுட்டு விளங்கிட்டா, எதையாவது சொல்லி பிரிச்சுடுறது தான் சுன்னாவாக நிறைய செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். விளங்கிட்டா, அதாவது இது நடக்குது, சமுதாயத்தில் நிறைய நடக்குது. சொல்ல வேண்டிய விஷயங்களை அதாவது எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லி என்ற அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தணுமோ அதை பிரச்சனை ஏற்படுத்துவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது முதலாவது இந்த தொழுகையுடைய அம்சம் இது அல்லாமல் இந்த இஸ்லாம் அதாவது தனி மனிதனுக்கு மத்தியில் சீர்திருத்தம் என்கின்ற பகுதி எந்த அளவுக்கு மிக முக்கியம் என்றால், குர்ஆனிலே ரகசியம் சம்பந்தமாக பேசப்படுகிறது. குர்ஆன்ல வந்து ரகசியம் சம்பந்தமாக பேசப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், அதுல 2 விஷயம் இந்த இஸ்லாஹ் சம்பந்தமாக பேசப்படுது. ஒன்று மறைமுகமாக, இன்னொன்று நேரடியாக. அது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யதராஜா இஸ்னான் தூன தாலிஸ். 3 பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல, தனியா இருக்கிறது இல்ல, ஒரு பப்ளிக்ல சபையில 3 பேர் இருக்கிறாங்க. இருக்கிற டைம்ல நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு அங்கல பக்கத்துல போய் பேசினா, அப்படின்னு நீங்க வரனா வாங்கன்னு அவருக்கு சொல்லுவாங்க. வருவாரா அவர் வரமாட்டாரு. இந்த 2 பேரை கூட்டிட்டு நீங்களும் வரனா வாங்கன்னு எப்படி வருவார் அவரு? அதான் போயிட்டாரு. அங்க போய் என்ன செய்யறது, ஏதாவது அவரை பத்தி ஒன்றும் பேசல, நல்ல விஷயம் தான் பேசிப்பாரு. பேசி முடிச்சோடனே அவனுக்கு என்ன நினைவு வரும், மனசுல வேதனை வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இன்னதாலிக்க யூதிஹி, அது அவருக்கு என்ன செய்யும், வேதனைப்படுத்தும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே எந்த ரகசியம் பிரிவினை ஏற்படுத்துமோ பாருங்க, அதாவது பிரிக்கலைங்க, எந்த ரகசியம் பிரிவினை ஏற்படுத்துமோ அது இஸ்லாஹுக்கு எதிரானது. அப்ப குர்ஆனும் சுன்னாவும் சர்ச்சைப்பட்டவர்களுக்கு மத்தியில் அதாவது சீர்திருத்தம் செய்ய வேண்டியதுல முதல் கட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, சமாதானம் செய்வதற்கு முன்னால தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்க கூடாது. முதல் விஷயம், பிரச்சனை ஏற்பட்டவர்களுக்கு சண்டை செஞ்சுறது முதலாவது. 2வது அம்சம், முதலாவது என்ன, பிரச்சனை உருவாக்குற ஆளா நீ இருக்க கூடாது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து தர்மம் சம்பந்தமா கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பட்டியலா சொல்லி 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 வந்து நீ உழைச்சி தர்மம் செய், அல்லது இப்படி மற்றவனுக்கு நலவு செய், அதுவும் இல்லை என்றால் அதுவும் இல்லை என்றால் அதுவும் இல்லை என்றால் கேட்டுக்கிட்டே போறாரு. கடைசியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுவும் இல்லையா, ததஉன் நாஸ மின் ஷர்ரிக், நீ மனிதர்களுக்கு கெடுதி செய்யாம இருக்க பாரு, அது பெரிய தர்மம். எப்படி, உனக்கு தர்மம் செய்யலாது பரவாயில்ல, ஏற்கனவே யாரா செஞ்சுட்டு இருப்பா அதை கெடுத்துட்டாரு. விளங்கிட்டா, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிற மாதிரி நீ நடந்துராத, மற்றவர்களுக்கு ததஉன் நாஸ மின் ஷர்ரிக், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ததஉன் நாஸ மின் ஷர்ரிக், உன்னால் தீங்கு வராத அடிப்படையில் பாதுகாத்துக்கொள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சீர்திருத்தம் என்கின்ற அந்த சிந்தனைக்கு வரக்கூடிய யாருமே முதலாவது என்ன யோசிக்கணும் தெரியுமா, என்னால ஒரு பிளவு வரக்கூடாது, என்னால ஒரு பிளவு வரக்கூடாது அப்படி என்பது மிக முக்கியமாக நாம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். மிக முக்கியமாக என்னால் ஒரு பிளவு வரக்கூடாது என்கின்ற சிந்தனை நம்மிடத்திலே மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப குர்ஆன் அல்லாஹ் தஆலா அதை அழகாக சொல்லி காட்டுகிறான். லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனும் சுன்னாவும் மிக கூடுதலாக தடுத்த ஒரு பகுதி ரகசியம். மிக கூடுதலாக தடுத்த ஒரு பகுதி ரகசியம். ரகசியம் என்ன, இருக்கிற இடத்துல சபையில கூடுறது, நம்ம வீட்டுல பேசுறோம், 4 பேர் பேசிக்க நிக்கிறோம், அதெல்லாம் ரகசியம் பட்டியது நடந்துடாது வந்துடாது. ஒரு சபையில இருக்கிற ஒரு இடத்துல இருக்க தனியா பிரியிற இருக்குது, இந்த மாதிரியான ரகசியத்தை சொல்லிக்கிறேன். அப்ப லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும், அவர்களது அதிகமான ரகசியங்களில் பலனே கிடையாது என்றால்
அவருடைய அதிகமான ரகசியங்களில் பலனே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்ல 3 விஷயங்களை விதிவிலக்கு கொடுக்கிறான். இல்லாமன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், 3 விஷயங்கள் தான் ரகசியத்தால பலனளிக்கிறது. ரகசியத்தால பலனளிக்கிறது. இல்லாமன் அமர பி ஸதகா. கூடுறாங்க என்னத்துக்கு தெரியுமா? இவர் கஷ்டப்பட்டவர், ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி பேசுறாங்க, கஷ்டப்பட்டவர், என்னென்ன பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, நம்ம ஏதாவது என்ன செஞ்சிருவோம், என்னென்ன மாதிரி இதுக்கு ஒருத்தர் கூடுறாரு, சதகா, தர்மத்துக்காக ரகசியம் பேசுறாங்க, அதுல நன்மை உண்டு. இன்னொன்று அவ் மஅரூஃப், ஒரு நல்ல காரியத்திற்காக என்ன செய்யறாங்க, இப்படி கூடித்தான் அந்த நல்ல காரியத்தை முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது, அதுல தவறு கிடையாது. அதுல 3வது என்ன தெரியுமா? அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு இடையில் சீர்திருத்தம் செய்வதற்காக கூடுதல். இன்றைய சமுதாயத்தோட நிலைமையடா பிரிக்கிறதுக்காக நிறைய கூடுறாங்க. இஸ்லாஹிம் பைனன் நாஸ், அல்லது சமாதானத்துக்காக கூடினது பிரிவுல முடியுது. இந்த நிலைமை தான் நம்ம நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நஜ்வா, ரகசியம் என்பது எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 2 பேரை சமாதானப்படுத்துவதற்காக உங்கள் ரகசியம் இருக்குமாக இருந்தால் அதுல நன்மை உண்டு, அதுல நன்மை உண்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறது. இப்ப பாருங்க, ரகசியம் என்பது அல்லாஹ் இன்னொரு வார்த்தையில சொல்லி காட்டுறான், இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான், ரகசியமே ஷைத்தான்களிடமிருந்து வருவதுதான். இன்னமன் நஜ்வா மினஷ் ஷைத்தான், முஃமின்களை நோகடிப்பதற்காக, வேதனை கொடுப்பதற்காக வரக்கூடிய ஒரு அம்சம் என்ற அதுல தான் அல்லாஹ் விதிவிலக்கு கொடுக்கிறான். இது அதுல தான் அவ்வளவு மோசமானதுல இருந்து தான் இதுல ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு விதிவிலக்கு கொடுக்கிறான். அதுல மிக பிரதானமான ஒன்று இஸ்லாஹு தாத்தில் பைன், அதாவது பிரச்சனைப்பட்டவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைத்தல் என்கின்ற பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அதாவது சில முக்கியமான அடிப்படைகள். முதல் அம்சம், சீர்திருத்தம் என்பது நியாயத்தின் பக்கமும் உண்மையின் பக்கமும் உறுதியாக இருந்து மக்களை அழைப்பதுதான் சீர்திருத்தம். 2வது அம்சம், இந்த சீர்திருத்தம் என்பது வெறும் சமாதானப்படுத்தல் என்ற பகுதியில் ஆகாது, மாற்றமாக அகீதா, சமுதாய சீர்திருத்தம், இன்னும் தனிப்பட்ட மனிதர்களுடைய பிரச்சனைகள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ எல்லா விதமான சீர்திருத்தத்தையும் அது என்ன செய்யும், குறிக்கும். இது அதாவது மிக முக்கியமான 2வது பகுதி. 3வது இஸ்லாஹு தாத்தில் பைன், தனிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சமாதானம் செய்து வைத்தல் மிகப்பெரிய ஒரு சுன்னா, மிகப்பெரிய ஒரு சுன்னா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இது முதலாவது புரிந்து கொண்டோமா? இந்த தனிப்பட்ட மக்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சமாதானம் ஏற்படுத்தி வைத்தல் புரிந்து கொண்டோமா? 2வது கட்டம், அதில் 2வது கட்டம் என்னவென்று சொன்னால், சமாதானம் செய்து வைக்கணும் என்று நினைக்கிறாரு அவரை பற்றி, அவருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விஷயங்கள். நான் இதை விரிவாக சொல்லவில்லை, தலைப்பு வாரியாக சொல்கிறேன். முதலாவது, அப்படி சமாதானம் செய்து வைக்கக்கூடியவர் சலாஹ், அவரிடத்தில் சீர்திருத்த உணர்வு இருக்க வேண்டும். அவர் ஒரு சீர்திருத்த நபராக அவர் இருக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து சலாஹ் என்ன செய்யணும், அவர்கிட்ட இருக்கணும். அப்படின்னா என்ன, அவரிடத்தில் அந்த பண்பு இருக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். முதல் அம்சம். 2வது அல் ஹில்மு வர் ரஹ்மா, இது குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய தலைப்பு வாரியாக நான் உங்களுக்கு சொல்றேன். அல் ஹில்மு வர் ரஹ்மா, கருணை தன்மை, மனசுல நெகிழ்வு தன்மை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான 2வது அம்சம். 3வது அல் இஹ்லாஸ். அல் ஹில்மு வர் ரஹ்மா என்ற பகுதி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் செஞ்ச உதாரணங்கள் எல்லாம். ஆனால் அல் ஹில்மு வர் ரஹ்மா என்ற பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முழு சமாதானத்துக்குமான அடிப்படை என்று சொல்லுக்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடின சித்தமுடையவராக, கடின வார்த்தை பேசக்கூடியவராக இருந்தால் எப்பொழுதோ அவர்கள் ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர், ஹில்மு வர் ரஹ்மா என்பது முன்னால பேசக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய மனிதர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது. நபி அவர்களிடத்திலே ஒரு கொலை வழக்கு வருது. கொலைகாரர் என்று குற்றச்சாட்டப்பட்ட பகுதி பெரியவருடைய பகுதி, கொலை செய்யப்பட்டவருடைய பகுதி சிறியவருடைய பகுதி. இப்ப இஸ்லாஹ் செய்யறவர்கிட்ட ஹில்மும் ரஹ்மாவும் இருக்கணும், சலாஹ் இருக்கணும், அப்படி என்ற அந்த சமாதான உணர்வு இருக்கணும் என்ற அந்த இதுக்கு உதாரணமே என்ன தெரியுமா? இப்ப முதலாவது எங்களுடைய பார்வை எப்படி இருக்கும், இவங்க கொலை செய்யப்பட்ட குரூப் பேச்சில், அவர்கள் கொலை செய்தவங்க, இவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. முதலாவது பாதிக்கப்பட்டவங்க நீங்க பேச, அப்படித்தானே முதலாவது வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் எலும்புக்குள்ள என்ன சொல்றாங்கடா, கப்பீர் என்னாங்க. முதலாவது பெரியவர் பேசட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். முடிவெடுத்துறல, முதலாவது நம்ம முடிவெடுத்துறது, இவன் கொலைகாரன், இவன் கொலை செய்யப்பட்டவன், முடிஞ்சது. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது என்ன செய்யறாங்க, கப்பீர்.
அதாவது அங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அவர். ஆனா கபீர் பெரியவர் பேசட்டும் நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது பெரியவர் பேசுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஹில்ம், அதாவது ஞானத்தோடு கலந்த கருணை என்று சொல்றோம். இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள் இதே ரசூலுல்லாஹி நடந்து கொள்றாங்க. அபூதர் கிஃபாரியை கொண்டு வந்து என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அழகான வார்த்தை. அபூதர்ரே, உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன விரும்புறோம் அதைத்தான் நான் உங்களுக்கும் விரும்புகிறேன். எனக்கு என்ன நான் விரும்புகிறேனோ அதைத்தான் உங்களுக்கு நான் விரும்புகிறேன். இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் நடுவராக தலைமை பொறுப்புக்கெல்லாம் போக வேண்டாம். என்ன காரணம்? அவர் நல்ல கருணை உள்ளவர், ரஹ்மத் இருக்குது. ஹில்ம் இல்ல. ஹில்ம்னா என்ன? கருணையோடு கலந்த புத்தி ஞானம். கருணை இருக்கும், புத்தி ஞானம் இருக்கணும். அழுதுட்டே குற்றவாளி வந்தா சிலருடைய முகம் பிடியே இருக்கும், ஆனா அவன் குற்றம் செஞ்சிக்க மாட்டான். விளங்கிட்டா? அவர் நல்ல மனிதனாக இருப்பான். சிலர் எப்பயும் அழுது அப்படி சிரிப்பான பண்போடு இருப்பாங்க, அவன் பெரிய குற்றவாளி ஆயிப்பான். அவன் வந்து குற்றவாளி கூண்டு நின்று அழுத உடனே பார்த்தா இவன் அழுகிறத பார்த்தா இவன் தான் நல்லவன் ஆயிப்பான் ஃபீலிங் வந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதர்ரை பார்த்து இவர் இரக்கமுள்ளவர், நீங்க யாருக்கு இடையில தீர்ப்பு சொல்றதுக்கு வேணாம், போயிட வேணாண்டா. அப்படின்னா அறிவில்லைன்னு அர்த்தமா? அறிவும் சலாஹும் மட்டுமல்ல, இரண்டு, அது அவரவருக்கு தெரியும் அவரவருடைய தன்மை என்ன. அவரிடத்தில் இரண்டா இருக்க வேண்டிய ரஹ்மத்தும் ஹில்மும். ஹில்ம் அப்படி என்று சொல்ற அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன வார்த்தை ஹலீம் என்றான். ஹலீம் என்றது கருணையோடு கலந்த ஞானம், ஹில்ம். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். நிதானம். ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் வாராரு, வந்த உடனே அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் சமுதாயத்துக்கு சேர்த்து பையத்து செய்யுங்கன்றாங்க. நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைனி யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்கள்ட்ட இரண்டு பண்பு இருக்குது, அல்லாஹ்வும் தூதரும் விரும்புறாங்கண்ணா. இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஓர்டருக்கு அவர் மாத்தமா சொல்றாரு, நான் முதல்ல போய் பேசிட்டு கூட்டிட்டு வரேன். ரசூலுல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு சேர்த்து பையத்து செய்யுங்கன்னாங்க. அவர் என்ன சொல்றாரு, போய் நான் பேசிட்டு வரேன். அதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைனி யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பக்கூடிய இரண்டு பண்பு உங்கள்ட்ட இருக்குது. ஒன்று அல் ஹில்ம், நெகிழ்வுத்தன்மை, ஞானத்தோடு கலந்த நெகிழ்வுத்தன்மை உங்கள்கிட்ட ஹில்ம் இருக்கிறது. வல் அனாத், நிதானம் இருக்கிறது. உங்களிடத்தில் நிதானம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இந்த விஷயத்துல சமுதாயத்தோட கேட்காம முடிவு என்ன செய்யலாது, எடுக்க இயலாது என்பது அவர் தெரிந்திருந்தார். ரசூலுல்லாஹ் அதை எதிர்க்கல, அந்த பண்பை பாராட்டினார். அந்த பண்பை என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது மிக முக்கியமான ஒரு அம்சம். சமாதானம் என்கின்ற அந்த இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய பண்புகள்ல மிக முக்கியமானது. அடுத்தது இஹ்லாஸ். அடுத்தது இது ஏற்கனவே உள்ள விஷயங்கள் இயல்பான பண்புகளாக இருக்கணும். இஹ்லாஸ் இருந்தாலும் இயல்பான பண்பாக இருக்கணும். இஹ்லாஸ் இருந்து அபூதர் கிஃபார்ட்ட நிச்சயமா இஹ்லாஸ் இருக்குது, அப்படித்தானே? ஆனா மற்ற ரெண்டு இல்லைன்னு வைங்க, அது பாதிக்கும். அது மற்ற ஒன்று இல்லைன்னு வைங்க, பாதிக்கும். இஹ்லாஸை பொறுத்த வரைக்கும் அது எதை குறிக்கும் தெரியுமா? பக்க சார்பின்மை இறைவனுக்காக. அதான் அது பக்க சார்பின்மை இறைவனுக்காக என்றதுதான் அங்க மிக முக்கியம். இன்றைக்கு மிகவும் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு சொற்கள்ல ஒன்றுதான் இஹ்லாஸ். ஏன் எல்லாருமே இஹ்லாஸ் என்ற வார்த்தையை நம்ம பேசுகிறோம், ஆனால் எல்லாரும் முஹ்லிஸ்கள் அல்ல, எல்லோரும் முஹ்லிஸ்கள் அல்ல என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அறிந்தவன், யாரும் எடை போட முடியாது. ஆனால் இஹ்லாஸ் நம்ம எதற்காக, இந்த சமாதானம் என்பது மிக முக்கியமாக இருக்கிற நான் நிம்மதியாக வாழணும் என்பதற்கல்ல, மறுமையில கூலி கிடைக்கணும் என்பதற்காக, மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஹ்லாஸ் என்றது மிக முக்கியமாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்தது அன்புள்ள சகோதரி அல் அமானா, அமானிதம். இஸ்லாஹ் செய்கிறவர்கள் அவசரமா இழக்கிற விஷயம் தான். சமாதானம் செய்து வைப்பதற்காகவே அமானிதமா சில விஷயங்களை கொட்டிப்பாங்க சமாதானம் செய்ய வைக்கிறவன்ட்ட. இவர் யார்கிட்ட சமாதானம் செய்ய போறார், அவர்கிட்ட முதலாவது பேசுற என்ன தெரியுமா, அப்படி யார்கிட்டையும் சொல்ல வேணாண்டாரு, ஒரு சமாதான நோக்கத்தில் சொல்றேன் அப்படின்னு அப்படியே ஒரே போடு. அதை எது அமானிதம் என்று சொல்லப்பட்டுச்சோ, எது பேசக்கூடாது, ஒரு சமாதான நோக்கத்துக்காக அது பேசப்பட்டிருக்கும், அப்படியே ஒரே போடாக போட்டு சப்ஜெக்ட் எடுத்தனே சமாதானம் ஆகணும் என்று நினைச்சிருந்தானே அவங்க கூட முடிவு எடுத்துருவா. என்ன இது, இந்த முடிவு ஸ்டார்டிங் மீட்டிங் ஸ்டார்ட்ல என்ன முடிவு, சேரக்கூடாது. ஏன்னா இவர் போட்ட முன்னுரை என்ன, சேரக்கூடாது என்பதுதான். அம்மானிதம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் நிறைய கணவன் மனைவி விஷயம் இருக்குது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்துல என்ன நடந்தது? ஸைனப் ஆயிஷா ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் அமானிதமா சொன்னாங்க, இதை சொல்லிடவானம் அப்படின்னா, நான் அங்க போறது இல்லை, இப்ப தேன் குடிக்க போறது இல்லை என்று இன்னொரு மனைவி எடுத்து போறது அமானிதமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட? ஒரு மனைவி. அந்த மனைவி அமைதியா இருக்காம என்ன செஞ்சா, அது செய்தி என்ன செஞ்சு பரவிச்சு. ரெண்டு காரணம் வருது, அது ஒரு காரணம் இது. அப்ப இது அமானிதமோ, அமானிதத்துல ஏற்பட்ட ஒரு முறைகேடாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், ஃபகத் சகத் குலூபுக்குமா, உங்களோட உள்ளங்கள் என்ன செஞ்சுட்டு அதை இப்ப அதனால ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில என்ன ஏற்படும், பிளவு, பிரச்சனை அதான் ஏற்படும்.
இந்த நிலைமை என்ன செஞ்சது, உருவாகிச்சு. கடைசியில் சவுதாரதில் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களை கேட்டு வழிபட்டு நான் என்றைக்கும் ஹைரை கண்டதே கிடையாது. நீங்க சொல்லி வழிபட்டு என்றைக்கும் ஹைரை கண்டதே கிடையாது. வழிபட போய் தான் அத்தனை பேருக்கு சேர்த்து என்னது எனக்கும் வந்து சவுதாரதியெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியம், மக்கள் சீர்திருத்தமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நிறைய கொட்டுறது எதுக்கு தெரியுமா? சமாதானம் செஞ்சு வைப்பாங்க, சேர்த்து வைப்பார்கள், பிரச்சனையை சர்ச்சைகளை தீர்த்து வைப்பார்கள் என்பதற்காகத்தான் கொட்டுறது. கொட்டுறனே நம்ம வந்து எதாக இருக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ற மனநிலை தான் நம்மகிட்ட இருக்கணுமே ஒழிய அப்படியே பேக் மாதிரி சேர்த்து வச்சு அங்கே கொண்டு போய் கொட்டுற நிலைமை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது சமாதானம் இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்கள் உள்ள நல்ல பண்புகள் அல்ல, நல்ல பண்பு அல்ல. இன்னும் சொல்ல போனால் மக்கள் அமானிதத்தை யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, இவங்கள்ட்ட தான். அன்புள்ள சகோதரர்களை, இது இந்த பகுதியில் மட்டும் காதியார்களாக இன்றைக்கு நம்ம, அதாவது முஸ்லிம்களுடைய தனியாக கொடுத்திருப்பாங்க டிவிஷன், நீதிபதிகள் என்று சொல்லி என்ன திருமண விஷயங்களுக்கெல்லாம். அங்க போய் ஏன் ஒரு மனைவி சத்தம் போட்டு தண்ட பிரச்சனைகளை, ஒரு கணவன் சத்தம் போட்டு தண்ட பிரச்சனையை சொல்றான், இங்க தான் விவாகரத்து திருமணம் என்ற விஷயம் முடிவெடுக்கணும் என்பதற்காக. காதியார் சபை கலைஞ்சாச்சுன்னு வைங்க, இந்த ரெண்டு பிரச்சனையை ஊர் ஃபுல்லா அவரால் தான் தெரிய வருது. அவர் தான் போறாரு. இன்றைக்கு ரெண்டு பேர் வந்தாங்க, ஊர்ல பெரிய பேச்சு, அவள் இவளுக்கு கேஸ்ரா, இவன் அவளுக்கு கேஸ்ரா. அடே, காதி என்றதுனால தான் அங்க வந்தாங்க, நீ ஒரு தீர்ப்பு சொல்லணும் என்பதற்காக தானே அங்க வந்தாங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாக இந்த மானத்தை போக்குற லெவலில் யார் இருக்கிறாங்க, எல்லா காதிகளையும் சொல்லல, ஆனால் பல காதிமார்கள் அதில் தான் இருக்கிறாங்க. பல காதிமார்கள் இந்த நிலை சமுதாயத்தில் நிறைய இருக்கு. அதாவது அந்த இடத்துல ஓப்பனா பேசுறதுக்கு காரணம் ஒரு தீர்ப்பு வரணும் என்பதற்காக. ஆனா அந்த இடத்துல சொல்ற விஷயத்தை ஊர் முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எத்தனை விஷயங்களை கொண்டு போய் நபித்தோழர்கள் சொன்னாங்க குடும்ப விஷயத்துல. அந்த மாதிரி சொன்ன எதுவாவது அவர்கள் அல்லாம வேற யார் வழியா வந்திருக்குதா? எல்லா ரிவாயத்தும், விவாகரத்து சம்பந்தமான எல்லா ரிவாயத்தும் ரெண்டு பேர் சம்பந்தப்படுவாங்க. ஒன்று சம்பந்தப்பட்டவங்க அறிவிச்சுக்கிறாங்க, இன்னும் பலர் அறிவிச்சுக்கிறாங்க. முதல் விஷயம், சம்பந்தப்பட்டவங்க அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த அஹ்லாக்கை நபித்தோழர்களுடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாத்திமா பின்த் கைஸ் எடுத்து பாருங்க, அந்த சம்பவத்தை நீங்க என்ன செய்யலாம், அவங்க முதலாவது என்ன செய்வாங்க, அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. மற்றவர்கள் சொல்லி அவர்கள் வாயால் என்ன செய்யல, வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த அமானிதம் இஸ்லாஹ்ல நிறைய குறைந்து போயிருக்கிறது. இது மிக முக்கியம், சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களுக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புள்ள சகோதரர்களே, வசத்தியத், நடுநிலை. வசத்தியத் என்றது நடுநிலை. இது இஹ்லாஸ் எப்படி அநியாயம் செய்யப்பட்டிருக்கோ அது மாதிரி இந்த வசத்தியத்து நிறைய அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. இது நடுநிலை என்ற இப்ப எத்தனை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, சின்ன உதாரணம், ஒருத்தர் அடிச்சுட்டாரு, அடிச்ச உடனே அவன் வந்து ஏன்டா அடிச்சான்னு கேட்டுட்டு வைங்க, நடுவுல போய் ஏன் ரெண்டு பேரும் சும்மா சண்டை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்க, விளவுங்க, இது நடுநிலைன்னு நினைக்கிறாங்க. இவன் அடிச்சானா, அடிச்சவன் யாரோ, ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு நீ பிரச்சனையை டபுள் ஆக்குற. இப்ப ரெண்டு பேருமா சண்டை பிடிச்சாங்க, அடித்தவன் வேறொருவன், அடிப்பட்டவன் இன்னொருவன், ஏன் இரண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீர்கள் அப்படின்னு. இலங்கையில் ஒரு பள்ளி வாயில்ல, தௌஹீத் பள்ளி வாயில், ஏகத்துவ பள்ளி வாயில்கள்ல இரவோடு இரவாக வந்து இரண்டு பேரை கொன்றார்கள். அந்த பள்ளி முழுமையாக இரத்தம் வடிந்தது, அல் குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்பட்டன. அதுக்கு ஒரு சஞ்சிகையில் என்ன எழுதப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஏன் முஸ்லிம்களுக்குள் இவ்வளவு சண்டை, ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்கிறார்கள். இது ஒருவருக்கொருவர் வெட்டி கட்டதா, ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்கிறார்கள். ஏன் நாங்கள் சமாதானமாக இருக்க முடியாது, இந்த நபர்களால் சீர்திருத்தம் செய்யலாது. இது வசத்தியத் இல்ல, எது இல்ல, நடுநிலை தன்மை இல்லை. நிறைய பேர் நடுநிலை இருக்கிற என்ன விளங்கிறா தெரியுமா, ஊர் பிரச்சனையில நடுவால போறது, இதுதான் நடுநிலையை விளக்கி வச்சுக்கிறாங்க. ஊர் பிரச்சனையில நடுவால போறது தான் நடுநிலையாக இருந்தால், பெண்களுக்கு 2 மடங்கு, பெண்களுக்கு 1 மடங்கு, அதுல 2 மடங்கு ஆணுக்கு கிடைக்கணும் என்பது நடுநிலை அல்ல. அப்படியா இல்லையா? நடுநிலை இல்லையே, நடுநிலை இல்லை. அதாவது சொத்தண்டா 2 பேருக்கு சமனா போகணும்னு சொல்லணும், 2 பேரும் புள்ள, ஆண் பெண் இடத்துக்காண்டி மாத்தலாமான்னு திருப்பி கேட்கணுமா இல்லையா? நடுநிலை என்று அதல்ல, யார் யாருக்கு என்னென்ன தகுதி எது கொடுக்கணுமோ அதை அண்ணன் நபர்களுக்கு தகுதியாக கொடுத்தல் என்பதுதான் நடுநிலை. அதை விட்டுவிட்டு ஒருவர், இப்ப கணவன் மனைவியுடைய பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனையில் கணவன் மனைவியோ தவறு செய்திருந்து குடும்ப ரீதியாக பிரச்சனை, ஒரு பொருளாதார பிரச்சனை வைங்க, ஒரு ஒழுக்க ரீதியான பிரச்சனை வைங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை எப்படி அணுகணும், நீங்க ஒருவருக்கு ஒரு சண்டை பிடிக்காதீங்க அணுகிறது, அப்படி அணுகக்கூடாது, அது பிழை. அது முதலாக நியாயத்தின் பக்கம் நிட்டல் தான் வசதியத். நடுநிலை என்பது எது தெரியுமா, எது நியாயம் அதன் பக்கம் நின்று பேசுவது, அதன் பக்கம் நின்று பேசாமல் எப்படியாவது பிரச்சனையை மூடிடணும் என்று பேசுவது ஒரு நாளும் வசத்தியத் அல்ல. குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு அப்படி சொல்லி தரவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அது அழகா சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றது, அதாவது இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் சகோதரர்கள். இதான் எங்கட பேசிக். அல் உஹுவா ஈமானியா இருக்கு. எப்பயும்
முஃமின்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். எனவே உங்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்பொழுதும் சீர்திருத்தம் செய்து வையுங்கள். ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, ஒரு பகுதி இன்னொரு பகுதியில் அத்துமீறுமாக இருந்தால் மறுபடியும் சமாதானம் செய்ய வையுங்கள் என்று சொல்லல குர்ஆன். ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ், எந்த சமுதாயம் அத்துமீறுகிறதோ அவர்களோடு போராடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீளுகின்ற வரைக்கும். அல்லாஹ்வின் பக்கம், சமாதானத்தின் பக்கம் மீளுகின்ற வரைக்கும் அல்ல, ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? போராடுங்கள். வஅஸ்லிஹு, சீர்திருத்தம் செய்து வையுங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் நிறைய பேர் இந்த வசத்தியத்தை எதுக்கு பேசுறாங்க தெரியுமா? நடுநிலை என்பதை மற்றவர்களுடைய பிரச்சனையில. தனக்கு ஒரு 20 லட்சமோ 25 லட்சமோ போயிருந்துன்னு வைங்க, நியாயம் எது என்ற வார்த்தை அப்பதான் வருது. எப்ப வருது? நியாயம் எது, நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நேர்மை எது, யோசிக்கணுமா இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. இன்னொருத்தர பிரச்சனை ஆயிருந்தா நடுநிலையே சண்டை பிடிக்கிறீங்க, ரெண்டு பேரும் சமாதானமா இருங்களே அப்படின்றாங்க. இது என்ன நீதி? முதலாவது நல்ல முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வசத்தியத் என்றால், அன்புள்ள சகோதரர், குர்ஆன் சுன்னாவில் வசத்தியத் என்றால் நடுநிலையாக நிற்றல் என்றால் நியாயத்தின் பக்கம் நின்று பேசணும். இரண்டு நியாயத்தின் பக்கம் நின்று பிரிச்சு விடுறதல்ல, நியாயத்தின் பக்கம் நின்று எப்படி அந்த நியாயத்தை விட்டு கொடுக்காமல் சமாதானத்துக்கு கொண்டு வரும். நியாயத்தை விட்டு கொடுத்து சமாதானம் அல்ல, நியாயத்தை விட்டு கொடுக்காமல் எப்படி சமாதானம் என்ற இலக்குக்கு கொண்டு வருவது என்பதுதான் குர்ஆன் சுன்னாஹ் சொல்லக்கூடிய விஷயம். நியாயத்தை விட்டு சமாதானம் என்பது அல்ல, நியாயத்தை விட்டு சமாதானம் என்பது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான இடம். வசத்தியத் என்பதில் மிக முக்கியமான இடம் இதுதான். நடுநிலையாக நிற்றல் என்பது, அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்க நியாயங்களை கேட்டு முடிவெடுத்து நியாயத்தின் பக்கம் நின்று எவர் குற்றவாளியோ அவருக்கு நடவடிக்கை எடுப்பதற்காக அவரிடத்தில் பரிந்துரைப்பது அல்லது மன்னிப்பதற்காக பரிந்துரைப்பது, இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர ஏன் பிரச்சனை அப்படி என்று கேட்பது அல்ல. நீ சமாதானத்துக்கே போவே கூட, அவனை யார் வர சொன்னதாங்க? விளங்கிட்டா? சமாதானம் என்பது நியாயத்தின் பக்கம் நிற்றல் என்பதை நாங்கள் ஆழ் மனதில் அடிப்படையோடு என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நம்ம இதில் வைக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதாவது அல் இஸ்ஸத். இந்த அதாவது பகுதியில் இஸ்ஸத் என்கின்ற பகுதி இருக்கிறது, சமாதானமாகுதல் என்ற பகுதியில் இஸ்ஸத், கௌரவம், கண்ணியம் என்ற பகுதி இருக்கிறது, மிக முக்கியமான ஒரு பகுதி. சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையில் இருந்து அவர் இப்ப வெளியேற்றப்படுவதற்கான சந்தர்ப்பம் வந்துட்டு, எத்தனை வருடங்களுக்கு பின்னால? பல வருடங்களுக்கு பின்னால வெளியேற்றப்படுவதற்கான சந்தர்ப்பம். அப்ப மன்னர் அழைப்பு கொடுத்து அனுப்புறாரு, வாங்க மன்னர் உங்களை அழைக்கிறார். பொருளாதார அமைச்சர் சிறையில போட்டார், மன்னர் அழைக்கிறார் திருப்பி அழைப்பதற்கு. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கணும்? சரி, இந்த நாட்டு மக்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு போனா போயிட்டு போயிருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நின்றார். நின்று கேட்டாரு, மறுபடி பழைய ஒரு பிரச்சனை. ஃபமா பாலுன் நிசா, அந்த பெண்கள்லாம் என்னைய கூப்பிட்டு வச்சது கையை வெட்டிக்கினாங்களே, அவங்களோட தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டா, அதை சொல்லித்தானே நீங்க என்ன இங்க போட்டீங்க, அதை சொல்லித்தானே உள்ள வச்சீங்க, அவர்களுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மன்னர் என்ன, மன்னர் ஒரு ஞானமுள்ளவராக தான் இருப்பார். அவர் என்ன சொல்லணும்? உன்னை நான் கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கிறதுக்கு அடுத்து நீ தேவையில்லாம அதை பேசுறீங்க மன்னர் சொல்லல. அடுத்த விசாரணை கமிஷன் போட்டார் மன்னர். அந்த பெண்களை கூப்பிட்டாரு, என்ன நடந்தது அவருக்கு தெரியாத, இவர் எங்கே இருந்து வந்தவர் தானே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொன்னால், ஆன ஹஸ்ஹஸல் ஹக் அன ராவத்துஹு அன் நஃப்ஸி, இப்பதான் உண்மை வெளியாகுது, என்ன நான் தான் தவறாக அழைத்தேன் அப்படி என்று சொன்னது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடனே அவர் இறங்கினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதான் சமாதானம் பண்றது. உடனே இறங்கினார். வமா உபர்ரி நஃப்ஸி, நான் தூய்மையானவன் நான் சொல்ல வரல. வமா உபர்ரி நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, மனது என்பது கெட்டதை தூண்டத்தான் செய்யும். ஆனால் நியாயவாளிகள் இறங்க வேண்டும் என்பதும் குற்றவாளிகள் நிலைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு இஸ்லாஹ் இருந்தால் அது பிரயோசனப்படாது, அதன் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்காது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத பெருமிதமா பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த செயல்பாடு எப்படி சொன்னாங்கன்னா, ரஹிமல்லாஹு யூசுஃப்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட அழைப்பால என்னிடத்துல வந்திருந்தா நான் ஓடி இருப்பேன். நாங்க ரசூலுல்லாஹ் நான் போயிருப்பேன். யூசுஃப்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இஸ்ஸத், அந்த இஸ்ஸத் என்ற பகுதி அவர்கிட்ட என்ன செய்தது? கடைசி வரைக்கும் இருந்தது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்திலேயே இஸ்லாம் என்ற, நான் சொன்னது தலைப்பு வாரியாக சொன்னேன், ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10க்கு குறையாமல் நீங்கள் குர்ஆன் வசனங்களை பார்க்கலாம்.
ஒவ்வொரு விஷயத்துக்கும் 10க்கு குறையாமல் ஹதீஸ்களை பார்க்கலாம். அந்த அளவுக்கான சிஃபத்துக்களை இஸ்லாஹ் என்ற வார்த்தையோடு சேர்த்து குர்ஆன் என்ன செய்கிறது சொல்கிறது, ஹதீஸ் என்ன செய்கிறது சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதியா? அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இஸ்லாஹுடைய பகுதியில் இஸ்லாஹு ஸாத்தில் பைன், சீர்திருத்தம், இருவருக்கு பிரச்சனை ஏற்பட்ட இருவர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்து வைத்தல் என்ற பகுதியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சீர்திருத்தம் செய்தவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி நாம் என்ன செய்தோம், சுருக்கமாக பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக கட்டம் என்ன தெரியுமா? இஸ்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு குர்ஆனும் சுன்னாவுடைய செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சபர் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பண்பு. இது இறுதி பண்பாக கூட என்ன செய்யலாம், நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். மிகப்பெரிய சபர், மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும். சிலர் சமாதானத்துக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்ன பேச்சு தெரியுமா, எனக்கு டைமும் இல்லை, நான் போக வேணும், செகண்ட் பேசி முடியுங்க, உனக்கு யார் இங்கே வர சொன்னது, விளங்கிட்டா, நடக்குதா இல்லையா? 2 பேரை நம்ம சமாதானப்படுத்த போய் உட்கார்ந்துக்கிறோம். டைம் இல்லாட்டி நீ போயே இருக்கக்கூடாது, டைம் இல்லாட்டி போயிருக்க கூடாது. இவங்களை பிரச்சனையை பேச வச்சுட்டு அந்த ஆள் இடையில போனாருன்னா வராம எந்திரிக்க நல்ல சமாதானமா எந்திரிக்கும். அதை விட எத்தனையோ பிரச்சனை நீங்கள் பார்க்கலாம், பேச போய் டபுள் ஆகி பிரச்சனையை பேச போய் பல மடங்கு பெருசாகிட்டு வந்தது காரணம் எல்லாரும் மறந்து காலம் மறக்கடிச்சிட்டு வரும். சில தனிப்பட்டதான தவறுகளை காலம் மறக்கடிச்சிட்டு வரும். உட்கார வச்சு ஞாபகப்படுத்தி விட்டு அனுப்புறது, உட்கார வச்சு 2 பேரையும் வைத்து ஞாபகப்படுத்தி விட்டு அனுப்பினால் இது என்ன இஸ்லாஹ் செய்கிறவருடைய குணம் அல்ல. இயன்ற அளவுக்கு இஸ்லாஹ் செய்கின்றவர்கள் எதை விரும்பணும் தெரியுமா? எது நியாயமாக பேசப்பட வேண்டுமோ அதை மட்டும் வெளியெடுக்க பார்க்கணும். எதை என்ற அளவுக்கு பேசாமல் தவிர்க்க வேண்டுமோ அதை என்ற அளவுக்கு என்ன செய்யணும், பேசாமல் தவிர்க்க வைக்க பார்க்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். சில விஷயங்கள் சமுதாயத்தில் சமாதானம் செய்யற நேரத்தில் பேசவே கூடாது, பேசவே கூடாத ஒரு பகுதி இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை விட்டு கொடுங்கன்னு சொன்ன பகுதி நிறைய இருக்கு, அதை விட்டுருங்க. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சத்தம் கேட்குது, அல்லாஹ்வின் மீது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் வீட்டு பார்த்தாங்க, சண்டை பள்ளிக்குள்ள. என்ன சண்டை அப்படின்னு சொன்னால், சண்டைன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தைக்கு நான் சொல்றேன், இதை உடனே இந்த கால சண்டை மாதிரி அங்கே ஃபீல் பண்ணிடக்கூடாது. 2 நபித்தோழர்கள், சரியா? எப்படி சண்டை அப்படின்னு சொன்னால், அவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது. இவர் கடனை கேட்கிறார், பள்ளியில் அமிட்டாரு, கடனை கேட்கிறார் பள்ளியில வச்சு கடனை கேட்ட உடனேயே இதுல ஒரு விஷயம் இருக்குது, எங்க வச்சு கடனை கேட்கலாம்னு விளங்குது. பள்ளியில் இருக்கிற இந்த இடத்துல கடனை கேட்கன்னு சொல்லக்கூடாது, விளங்கிட்டா? எல்லா இடத்துலயும் கடன் கேட்கலாம். கடனை கேட்கிறாங்க பள்ளியில வச்சு. அவர் என்னமோ பிரச்சனை வந்த உடனே கொஞ்சம் விட்டு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் புறவு தாரேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வின் மீது உனக்கு விட்டு தரவே மாட்டேன்ட்டாரு. பிரச்சனை முத்தி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க, நான் அதாவது நல்ல விஷயம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க ரசூலுல்லாஹ்? நல்ல விஷயம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றது யாரு அப்படின்னு கேட்டாங்க. இப்படி என்ன ரசூலுல்லாஹ் கையால எப்படி என்ன, அரைவாசம் விட்டு கொடுங்க, அரைவாசம் மட்டும் என்ன செய்ய விட்டு கொடுங்க, மற்ற அரைவாசம் நீங்க கேட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் போனாங்க. உடனே அவர் என்ன செய்தாரு, அதை விட்டு கொடுத்தான்னு பார்க்கணும். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் பக்கம் நியாயம் இல்லையோ, யார் பக்கம் நியாயம் உண்டோ அவருக்கு தான் விட்டு கொடுக்க சொல்றாங்க. யார் பக்கம் நியாயம் உண்டோ அவருக்கு தான் விட்டு கொடுக்க சொல்றாங்க. ஆனா இந்த விட்டு கொடுப்பு அவருக்கு இடையில உள்ளது. இந்த விட்டு கொடுப்பு இருவருக்கு மத்தியில் உள்ள விஷயம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ விட்டு கொடுங்க என்று சொல்றாங்க. இந்த இருவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க விட்டு கொடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி என்றால் இப்படி விட்டு கொடுக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த இடம் மிக முக்கியமான அம்சம், விட்டு கொடுங்கள் என்ற பகுதி. இதே நேரத்தில் இன்னொரு அம்சத்தை பாருங்கள். அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன கேட்டு போனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல? ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் சொத்தை கேட்டு போனாங்க. என் தந்தையுடைய சொத்தை தாங்க, எந்த பெண்ணும் கேட்பாங்க. அதை போய் கேட்டாங்க. அபூபக்கர்லாம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னது குடும்பத்தை விட எனக்கு மிகவும் நெருக்கமானது உங்களோட குடும்பம் தான் அப்படின்ற சொல்லிட்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களுடைய சொத்துக்கள் என்ன செய்யாது, வராசத்தா போகாது, அதனால உங்களுக்கு நாங்க செலவழிப்போம் அந்த சொத்துல இருந்து, ஆனா அது உங்களுக்கு கையில என்ன செய்யாது, சேராது. ஃபாத்திமாரால கோபமாயிட்டு, நாங்க இங்க ஃபாத்திமாரெல்லாம் அந்த ஹதீஸை ஏத்துக்கொள்ள வேண்டியதானே, அது நியாயம் தான், ஹதீஸ் அவங்க மறுக்கலாம் இல்லை. ஆனால் தாய் மகன் என்ற தந்தை மகன் என்ற மகள் இடத்திலிருந்து நினைச்சுப்பாங்க. ஒரு சின்ன ஆத்திரமாக மனசுல என்ன செய்யும் இருக்கும். அது சில பொழுது அவங்க பகைச்சாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஷியா கட்டான அதை ஊதி பெருசி வேற லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க, சாதாரண இருக்குது. ஆனால் இந்த இடத்துல யார் பக்கம் நியாயம்? அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கம் நியாயம், ஃபாத்திமா ரலியல்லாஹு பக்கம் பிழை. ஆனால் எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட பையத்துக்கு அலி ரலியல்லாஹு கலந்து கொள்ளல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட பையத்துக்கு அலி ரலியல்லாஹு வரல, அந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது.
இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளத்தில் இருந்ததெல்லாம் அந்த சலாஹ், சமாதானம். இதுல வந்து நம்ம பெருசாகிக்கல கூடாது. இது என்ன செய்யக்கூடாது? சண்டை பக்கம் நீட்டில் எப்படி இதையே சண்டை ஆக்குறவங்க இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நான் ஹக்க சொல்லிக்கிறேன், என்ன பாப்பா ரெண்டில் உண்டு அப்படின்னு. இது தேவையா? இது விளங்கிட்டா? இந்த பகுதி எங்களுக்கு தேவையில்லாத பகுதி. நம்ம இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும்? இது வந்து எனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இது நம்ம எந்த அளவு சமாதானமா போகலாம் என்று யோசிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் சமாதானம் என்ற உணர்வு இருந்த அபூபக்கர் அப்படியா சரி நீங்க வேற கோயிச்சுக்கிறீங்க எடுத்துக்கங்க சொத்தன்னு சொல்லல, சொத்தை எடுத்துக்கங்கண்டி சொல்லல. சமாதானம் என்ன தெரியும்? இதுல உறுதி தான், அதுல மாறுறது இல்லை. ஆனால் நீங்க பேசாமிக்கிறீங்க, நான் பேசணும். அன்புள்ள சகோதரர்களே, மரணிக்கிற நேரம் நோய் படுக்கையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாசல் இருக்கிறார். அபூபக்கர்லாம் உள்ள வரக்கூடாது என்பதற்காக காவல் நடக்குது. ஏன்னா அபூபக்கர் சமாதானம் உள்ளவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் இறங்கி வரார். இவர்களால தான் இந்த சமுதாயத்தில் சமாதானம் ஏற்படுத்த முடியும். யாரால? பாருங்க, ஒரு ஹலீஃபா ஆனா இறங்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வாசலுக்கு வரார். ஆனா பிழை அபூபக்கர்லாவுடைய தலையில் இல்லை, அவர் பிழை விடவும் இல்லை. வாசல்ல வந்து நிக்கிறான். எனக்கு அனுமதி தாங்கன்னு ஃபாத்திமா எல்லாம் பார்க்கணும். நேர ஃபாத்திமா போறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் வாசல்ல இருக்கிறாரு, சந்திக்கணும்னு சொல்றாரு. என்ன செய்ய? அனுமதி கொடுங்க நாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா சொன்னாங்க அனுமதி கொடுங்க நாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே பாருங்க, அந்த பெண்மணி எவ்வளவு நாளும் பேசாம இருந்தாலும் கூட மனசுல அவங்களுக்கு நிச்சயமாக நியாயம் யார பக்கம்? அபூபக்கருடைய பக்கம். ஒரு நாளும் நான் வாழ்ந்த அந்த 23 கால அதாவது ரசூலுல்லாஹ்வோட காலத்துல மார்க்கத்தை விட்டு பிசகாத இவர் நிச்சயமாக மார்க்கத்துக்கு பின்னால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? பிசக மாட்டார் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆனா மனிதன் அடிப்படையில் கசப்பு உண்டாகலாம், நியாயமாக இருந்தாலும் கசப்பு உண்டாகலாம். அந்த கசப்பை பிடிவாதமாக வச்சுட்டீங்களா கடைசி வரைக்கும் வந்தாங்க. அப்ப இருந்துட்டு அபூபக்கர்லாங்க சொன்ன வார்த்தை இருக்கிறதே யாருக்கும் கவலை வரும். சொன்னாங்க, இந்த உலகத்துல நான் என் சொத்துக்களை என் குடும்பத்தை எல்லாம் இழந்ததே உங்களுக்காக வேண்டித்தான், வேற யாருக்கு நான் இல்லை, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டித்தான். எனக்கு இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட எனக்கு இதுதான் மிக பெருசு, எனக்கு இதை விட ஒரு பெரிது என்னது எனக்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதனால தான் நான் என்ன செஞ்சேன், இதுல உறுதியாக இருந்தேன் சொன்ன நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபரதியத் பொருந்தி கொண்டாங்க, மனதார பொருந்தி கொண்டார்கள், மனதார ஏற்றுக்கொண்டுதான் மரணித்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் ஹதீஸ்ல வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்துக்கு பின்னால மக்கள் தன்னை முரணான ஒரு நோக்கத்தோடு பார்ப்பதை உணர்ந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓகேன்னு மரணிச்சிட்டாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, நான் உங்களுக்கு பையத்து செய்யணும், என்னோட வீட்டுக்கு வாங்க. இது ரெண்டாவது சமாதான விஷயத்துல. இது மூன்றாவது செய்தி பாருங்க, என்ன வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பையத்து செய்யணும்ன்றாங்க. எப்படி சட்டப்படி கூப்பிடணும்? பள்ளிக்கு வாங்க, நான் உங்களுக்கு பையத்து செய்யணும் சொல்லணும். வீட்டுக்கு வாங்க, நான் பையத்து செய்றேன்றாங்க. அப்ப உமரும் அங்க வந்துடக்கூடாது என்பதற்காக அலிகளாம் செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க வரக்கூடாது என்பதற்காக அலிகளாம் செஞ்சாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பிடிப்பாங்க. அப்ப அது வந்து என்னது சமாதானத்தை பிரிச்சிருமோ என்ற உணர்வு அலிகளுக்கு இருந்தது. அதனால அப்படி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அபூபக்கர் உடனே ஏத்துக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா இவ்வளவு நேரம் போதும், இனி பப்ளிக்கா தான் அப்படின்னு சொல்லல, உடனே ஏற்றுக்கொண்டார்கள். உமர்கிட்ட சொல்லி போய் சொல்றாங்க, இந்த செய்தி நான் அப்படி போறேன், ஆலோசகர் தான் சொல்றாங்க. உமர் சொன்னார், நீங்க போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க போகாமல் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். அபூபக்கர் சொன்னார், நான் போவேன், நான் போவேன். அபூபக்கர்லாங்க போனாங்க, அலிரெல்லாம் பையத்து செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அபூபக்கர்லாங்க அறிவில்லாம போகவும் இல்லை, அலி யாருன்னு தெரியாம போகவும் இல்லை. உமர் அலியுடைய தரம் தெரியாமல் போக வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. உமர்லாவுடைய நோக்கம் சமூக நோக்கமாக இருந்தது, பப்ளிக்கா நடக்கட்டும் அது அப்படி இருந்தது. அபூபக்கர் நோக்கம் அலிரலியல்லாஹு சேர்த்துக் கொள்ளணும் என்கின்ற எண்ணம் என்ன செய்தது இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்ட தலைவர்களால சமாதானம் நடந்திருக்கிறது, இப்படிப்பட்ட வழிகாட்டிகளால சமாதானம் நடந்திருக்கிறது. எதிலெல்லாம் எங்களால் விட்டுக் கொடுக்க முடியுமோ, ஒரு தாய், ஒரு அழைப்பாளர், ஒரு சமூகத்திலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், முஸ்லிஹல் எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எவ்வளவுக்கு விட்டுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விட்டுக் கொடுக்கணும். ஆனால் நியாயம் என்ற பகுதியில் எந்த விட்டுக் கொடுப்பும் நடக்கக்கூடாது. இதுதான் நியாயம் என்று சொன்னால் சரி, நியாயம் தான், நான் பேசாம இருந்த இடத்துக்கு கூட வரக்கூடாது. நியாயம் இதுதான், நியாயத்திலிருந்து நம்ம மாறவே கூடாது. இதுதான் ஹக்கு, இதுதான் உறுதி, இதுல நம்ம மாறவே மாட்டோம். அது சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆனால் எப்படி இறங்கணும் என்பதற்கான வழியை திறந்து வைக்கணும், அதான் மிக முக்கியம். இறங்கவே மாட்டேன், நெருங்கவே மாட்டான் என்றதில்ல, நாங்க இறங்க ரெடி, நாங்கள் சமாதானமாக ரெடி, இஸ்லாஹ் செய்ய ரெடி, இதுதான் ரூட்,
இதான் ரூட் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே மிக முக்கியமான பகுதி என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டும் என்கின்ற ஒரு பகுதியும் இருக்கிறது. பேசாமல் முழுமையாக விட்டு விடுகின்ற ஒரு பகுதியும் என்ன செய்கிறது இருக்கிறது. சிலர் என்ன செஞ்சிடறாங்கடா, சமாதானப்படுத்த போய் பேசவே தேவையில்லை, அந்த இடத்துல அவர்களே மறந்து எல்லாம் முடிஞ்சுது, அங்க ஏற்பட்டு சரி இப்ப நம்ம சமாதானமா போறோம், உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்றது அவர் ஆரம்பிப்பார். அதே வேகத்தில் முடிச்ச பிறகு இப்ப உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு இவரோட பிரச்சனையை முடிச்சா சொல்லி முடிஞ்சாச்சு, ரைட் எல்லாம் விட்டுட்டு சேர்ந்துருங்களேன், இது தேவையாது, எல்லாத்தையும் விட்டுட்டு சேர்ந்துருங்களேன்டா. திருப்பி இவன்ட்ட டீடைல்ஸா ஏன் கேட்டா இவன்ட்ட டீடைல்ஸ் இந்த மாதிரி சேர முடியுமா இருந்தா கேட்கவே தேவையில்லை. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் விட்டு கொடுக்க முடிந்த பிரச்சனை என்றும் எனக்கு தெரியும். இதை மார்க்க ரீதியாக நீங்க விட்டு கொடுக்க முடியாத எந்த பிரச்சனையும் இதுல இல்லை. நீங்க அழகாக என்ன செய்யலாம், சேர்ந்து வாழலாம். சேர்ந்தால் என்ன நன்மை, இதை பேசலாம், இதை பேசலாம். அப்படித்தான் சமாதானம் வரும். நீங்க மறைக்க மறைக்க வெளியே வரணுமே தவிர தோண்டி தோண்டி எடுத்து வரக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, பல இடங்கள் அன்புள்ள, நான் உதாரணமாக இங்கே சொல்வதாக எனக்கு நேரம் முடியுது, உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மஜாலிசுல் இஸ்லாஹ் ஃபி அஹ்தின் நபி, நபிகளாருடைய காலத்தில் சமாதான அமர்வுகள் என்று பேசினார். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு முன்மாதிரி, என்ன ஒரு அழகான சுன்னா அந்த இடங்களில் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் அன்புள்ள சகோதரரே, கவலைக்குரிய விஷயம், இஸ்லாஹ் என்பது விட்டு கொடுப்பு என்று மட்டும் அர்த்தம் செய்யப்படுவதுதான், இறங்கி போவது என்று மட்டும் அர்த்தம் செய்யப்படுவதன், அல்லது எல்லாவற்றையும் பேசுவது என்று அர்த்தம் செய்யப்படுவதன். அப்படி அல்ல. எது நியாயமோ, சுருக்கமாக எடுத்து சொல்வதாக இருந்தால் கூட, எது நியாயமோ, எது ஹக்கோ, எது உண்மையோ, அவைகளின் பக்கம் மக்களை நான் உறுதியாக இருந்து கொண்டு மக்களை அவைகளின் பக்கம் அழைப்பதற்கான வாசல்களை திறந்து வைப்பது தான் இஸ்லாஹ் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில் சொன்னது போன்ற இன் உரீதுல் இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத், சமாதானம் சீர்திருத்தத்தை தவிர, அதை நான் முடிந்த அளவு நான் விரும்புகிறேன் என்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லை என்கின்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு தாயுடைய ஒவ்வொரு அதாவது அழைப்பாளர்களுடைய வாயிலும் என்ன செய்ய வேண்டும், இது புரிய வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவருடைய வாயிலும் இந்த வார்த்தை வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னா லா நுதியு அஜ்ரல் முஸ்லிஹீன், சீர்திருத்தவாதிகளுடைய கூலிகளை நாம் வீணாக்குவதில்லை என்ற கூட்டத்தாரில் எம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.